ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான சைட் எஃபெக்ட் வரவே வராது. அந்தளவுக்கு சிம்பிளாக வந்து இந்த ஹெடை பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, மாதுளம்பழத்தோட தோல் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 மாதுளம்பழத்தோட தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதில் வந்துட்டு எடுத்து வச்சு மாதுளம்பழத்தோலையும் நீங்கள் அதில் வந்து போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டீ பவுடர் வந்து நல்லா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம அதில் போட்டுக்கலாங்க. அதில் வந்து நம்ம போட்டுட்டு ஏன்னா ஒரு கலரிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் டீ பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அடுத்து வந்துட்டு எடுத்து வச்ச மாதுளம்பழத்தோலை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். மாதுளம்பழத்தோல் உங்களுக்கு ஹேருக்கு வந்து ஃபால் பண்ணாதுங்க நிச்சயமாக வந்துட்டு. ஏன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால் கூட போயிடும். அந்தளவுக்கு வந்து மாதுளம்பழத்தோட தோல் வந்து ரெட் கலரில் இருக்கிறதுனால தான் இந்த ஹெடைக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இது வந்து டீ பவுடரோட கலக்கும் போது ஒரு நல்ல கலரிங் கிடைக்கும். நல்லா அந்த நமக்கு அந்த ஹேர் டை வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நல்லா நம்ம கிளறி எடுத்துருக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரே உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு கலரிங்கில் இருக்கும். இதில் வந்து நம்ம சில பவுடர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு கலர் நல்லாவே கிடைக்கும். பொதுவாக வந்து மாதுளம்பழத்தில் வந்து நம்ம ஹேடை செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஹேடை வந்து பிடிச்சிக்கும். அதில் இருக்கிற ஒரு சாறு வந்து உங்களுக்கு நமக்கு நல்ல அந்த டையை வந்து பிடிக்க வச்சுக்கோங்க. அதனால தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் நம்ம எடுத்துருக்கப்போ காஃபி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் வந்துட்டு மருதாணி பவுட்ரு நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மருதாணி பவுடர் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்தால் 2 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இது கூட வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்துட்டு அதுவும் வந்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து அந்த கருகிற ஸ்மெல் வராது அப்படிங்கிறதுக்காக தான். இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து பொதுவாக வந்து இந்த மாதிரி ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சும்மாவே வந்துட்டு ஹீட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அதனால தான் நான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து எடுத்து வச்ச அந்த லிக்விடை எல்லாத்தையுமே நீங்கள் ஊற்றியில் கரெக்டான பதம் இருக்கும். இதை நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறனால நீங்கள் தாராளமாக இதை அப்படியே வெளியிலேயே வந்துட்டு 1 டே அப்படியே வச்சுருங்க. அல்லது ஓவர் நைட் விட்டுட்டிங்கன்னா மறுநாள் நல்லா பிளாக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா சில பேர்த்துக்கு சேராது. அப்படின்னா எந்த சீசன்லேயுமே ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேராது. அவங்க வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. லேசாக ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஆறின பின்னாடி ஒரு மூடி போட்டு நீங்கள் அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 1 டே அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு கருமை நிறமாக கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்துட்டு. ஏன்னா டக்குன்னு சில பேர் 5 மணி நேரத்தில் எடுத்துருவாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படி தான் 5 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு ப்ரௌன் கலராகவே இருக்குன்னு கேட்டாங்க. கண்டிப்பாக ஓவர் நைட் விடுங்க. இல்லை 1 டே டைம் இருந்தால் விட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு பிளாக்காக வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து 1 டே விட்டாச்சுங்க. இது இப்போ எடுத்து பார்க்கும்போது நல்லா பாருங்கள் கெட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா பிளாக்காக இருக்கும். இதை வந்து உங்களுடைய தலையில் நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் விட்டுருங்க. இந்த வெயில் காலத்துக்கு நல்லாவே காஞ்சிரும். டக்குன்னு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி நடு முடியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கேப் இல்லாமல் வந்து ஃபுல்லாக நீங்கள் தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டையாட்டம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா காயிலாட்டி வலிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் வந்துட்டு ஒரு கேப் கூட நீங்கள் வந்து பாலித்தீன் கவர் கேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி முன்னாடி பின்னாடியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பின்ன வந்து நீங்கள் 1 ஹவர் கழித்து நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணலாம். மறுநாள் வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி மைல்டு ஷாம்பா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு 2 நாளைக்கு இந்த ஹெடை வந்து நல்லாவே பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு வந்து மருதாணியோட ஸ்கின் நம்ம வந்து எடுத்து செஞ்சுருக்கிறது வந்து
அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் முடி லாங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.